நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேக்ஸ் தேர்வு எழுதும் நண்பர்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற சாலை ஈசி மேக்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல டே 2ல நம்ம என்ன டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னா அனலிட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்ற டாபிக் எடுத்திருக்கோம். இப்போ இந்த அனலிட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்ற டாபிக்கை நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 4 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். ஸோ இதில் பார்ட் 5ல பார்த்தீங்க அப்படின்னா அனலிட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்ற டாபிக் பார்க்குறோம். பார்ட் 6ல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த அனலிட்டிக் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் எடுத்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அடுத்து பார்ட் 7ல பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மானிக் ஃபங்க்ஷன் அப்படின்ற டாபிக் எடுத்திருக்கோம். பார்ட் 8ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹார்மானிக் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் எடுத்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 4 பார்ட்டையுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம டே 2ல நம்ம பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 7 காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸோட ஸ்டடி பிளான் நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஸ்டடி பிளான் பிரகாரம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக ஒரு 8 டேஸில் ஒரு 8 டாபிக்ஸாக நம்ம பிரிச்சிருப்போம். ஸோ ஒவ்வொரு டேல ஒவ்வொரு டாப்பிக்கை நம்ம எடுத்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி. ஸோ அதில் டே 1ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் அப்படின்ற டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா லிமிட்டு, கண்டினியூட்டி ஃபங்க்ஷன், டிஃபரன்ஷியபிலிட்டி, ஸோ இதெல்லாம் எடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா டே 1ல நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த கார்னரில் உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அதோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம டே 2ல இந்த 4 பார்ட்டையும் நம்ம பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா பார்ட் 5ல அனலிட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த அனலிட்டிக் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சிஆர் ஈக்குவேஷன், அதாவது காஷி ரீமான் ஈக்குவேஷன்றது பார்க்குறோம். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஆல்டர்னேட் ஃபார்ம், சிஆர் ஈக்குவேஷனோட ஆல்டர்னேட் ஃபார்ம் என்னன்றது பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் பார்க்குறோம். ஸோ அடுத்த டாபிக் என்ன பார்க்குறோம் அப்படின்னா என்டையர் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்குறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அனலிட்டிக் ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சப்ஜெக்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அனலிட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்ற டாபிக் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரணும் அப்படின்னா மறந்துடாம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோட லிங்கை கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்க. ஓகே கவனிங்க. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா காஷி ரீமான் ஈக்குவேஷன். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷார்ட்டாக எப்படி நோட் பண்ணுவோம் அப்படின்னா சிஆர் ஈக்குவேஷன் அப்படின்னு நோட் பண்ணுவோம். சிஆர் ஈக்குவேஷன்னா காஷி ரீமான் ஈக்குவேஷன் அர்த்தம். இப்போ அதில் என்ன ஃபார்முலா அப்படின்னா யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய் அண்டு uy ஈக்குவல் டு மைனஸ் விஎக்ஸ். ஸோ அதாவது யூஎக்ஸ் அப்படின்றது என்னன்னா டோ யூ பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே டோ வி பை டோ ஒய் அப்படின்னு வரும். இங்கே அதே மாதிரி யூஒய் அப்படின்னா டோ யூ பை டோ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் என்ன வரும் அப்படின்னா டோ வி பை டோ எக்ஸ். அதாவது யூவை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், இங்கே வியை ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ ரெண்டையும் நம்ம இங்கே கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவலாக வரணும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா யூவை ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், விஏ பார்த்தீங்கன்னா எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு நமக்கு என்ன வரணும் மைனஸ் டோ வி பை டோ எக்ஸ் அப்படின்னு வரணும். ஸோ இந்த ஈக்குவேஷனை நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா நம்ம அந்த ஃபங்க்ஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம், நம்ம அனலிட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு படிப்போம். ஸோ பின்னாடி நம்ம இதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ், தியரம்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆல்டர்னேட் ஃபார்ம் ஆஃப் சிஆர் ஈக்குவேஷன். ஸோ அந்த சிஆர் ஈக்குவேஷனோட ஸோ ஆல்டர்னேட் ஃபார்ம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பார்க்குறோம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா போலார் ஃபார்ம். ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் சிஆர் ஈக்குவேஷன் நம்ம எப்படி நோட் பண்ணுவோம் அப்படின்னா எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐ இன்ட்டு என்னன்னு எடுத்துக்கோ நம்ம எஃப்ஒய். ஸோ அதாவது எஃப்எக்ஸ் அப்படின்றது என்னது டோ எஃப் பை டோ எக்ஸ்ன்னு எழுதுவோமா, மைனஸ் ஐ இன்ட்டு எஃப்ஒய் அப்படின்றது என்னது டோ எஃப் பை என்ன வரும் நமக்கு டோ ஒய். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம். ஸோ இதே இது போலார் ஃபார்மில் நம்ம எப்படி நோட் பண்ணுவோம் அப்படின்னா யூஆர் ஈக்குவல் டு 1/r இன்ட்டு வி தீட்டா அண்டு விஆர் ஈக்குவல் டு மைனஸ் 1/r இன்ட்டு என்ன வரும் நமக்கு யூ தீட்டா அப்படின்னு வரணும். இதில் யூஆர்ன்றது என்னது டோ யூ பை டோ ஆர், அதாவது யூவை ஆரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன வரும்னா ஈக்குவல் டு 1/r இன்ட்டு டோ வி பை டோ தீட்டான்னு வரணும். அண்டு விஆர் அப்படின்றது என்ன வரும் நமக்கு டோ வி பை டோ ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 1/r இன்ட்டு யூ தீட்டா அப்படின்னா என்ன வரும் நமக்கு டோ யூ பை டோ தீட்டான்னு வரணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா போலார் ஃபார்ம். ஸோ அதாவது இசட் ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்திருப்போம், நம்ம எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு எடுத்திருப்போம். இப்போ இதில் எக்ஸுக்கு பதிலாக ஆர் காஸ் தீட்டா
ஒய்க்கு பதிலாக ஆர் சைன் தீட்டா அப்ளை பண்ணோம்னா இங்கே நமக்கு என்ன கிடைக்கும்? ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டான்னு வருமா? இப்போ இதில் ஆர் இன்ட்டு இந்த காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டாவை இ பவர் என்னன்னு இருக்கலாம் நம்ம ஐ தீட்டா. அப்போ இசட் ஈக்குவல் நம்ம என்னன்னு கொண்டு வந்துடலாம்? ஆர் இன்ட்டு இ பவர் ஐ தீட்டா. ஸோ இதில் ஆர்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா அது மாட்லஸ், அதாவது மேக்னிடியூட் அப்படின்னு படிச்சிருப்போம். தீட்டான்றது என்ன அப்படின்னா ஆர்குமெண்ட் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலார் ஃபார்முக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ நம்ம இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சிஆர் ஈக்குவேஷனோட காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் போலார் ஃபார்ம் என்னன்னு கேட்டாங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த சிஆர் ஈக்குவேஷன்றது ஜென்ரலாக நம்ம எப்படி நோட் பண்ணுவோம் அப்படின்னா யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய் அண்ட் யூஒய் ஈக்குவல் டு மைனஸ் விஎக்ஸ். ஸோ இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அனலிட்டிக் ஃபங்க்ஷன். அப்படி இல்லைன்னா இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ரெகுலர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாவது அனலிட்டிக் ஃபங்க்ஷன், அப்படி இல்லைன்னா இதே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹோலோமார்பிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த நேம்ன்றதை கொஞ்சம் நமக்கு மாற்றி மாற்றி கூட கேட்கலாம். அதாவது அனலிட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ அடுத்து இல்லைன்னா ஸோ இந்த மாதிரி படிப்போம் ஹோலோமார்பிக் ஃபங்க்ஷன், ஹோலோமார்பிக் ஃபங்க்ஷன். அப்படி இல்லைன்னா நமக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா ரெகுலர் ஃபங்க்ஷன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் மீனிங் தான். ஸோ நமக்கு ஆப்ஷனில் அனலிட்டிக் அப்படி இல்லைன்னா ஹோலோமார்பிக் அப்படி இல்லைன்னா ரெகுலர் அப்படின்னு கேட்டாங்கனாலுமே ஸோ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? அனலிட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா a function f defined in a region D of the complex plane is said to be analytic at the point z0. ஸோ இந்த z0ன்றது எங்க எடுத்துக்கிறோம்? நம்ம belongs to D ல எடுத்துக்கிறோம். If it has a derivative at z0 and f is differentiable at every point of some neighborhood of என்னன்னு சொல்றோம்? நம்ம z0 அப்படின்னு சொல்றோம். அதாவது டெஃபினிஷன் என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் எஃப்ன்ற ஃபங்க்ஷன் நம்ம எங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னா த ரீஜியன் டி அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் பிளேன் எடுத்துக்கிறோம். இஸ் செட் டு பி அனலிட்டிக் அட் த பாயிண்ட் z0ல அனலிட்டிக்கா இருக்கணும் அப்படின்னா பிலாங்ஸ் டு எங்க எடுத்துக்கிறோம்? நம்ம டி ல. if it has the derivative, அதோட derivative at z0ன்றது இருக்கணும். and f is differentiable at every point of some neighborhood of என்ன வரணும்? நமக்கு z அப்படின்னு வரணும். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா the function fன்றதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நம்ம அனலிட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம், ஹோலோமார்பிக் ஃபங்க்ஷன் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ரெகுலர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா தியரம்ஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பார்க்குறோம் அப்படின்னா the necessary condition for f of z to be analytic if CR equations are satisfied. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான தியரம்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 தியரம்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா the necessary condition for f of z. நம்ம எடுக்கிற the function f of z அப்படின்றது அனலிட்டிக்கா இருக்கணும். அப்படின்னா எடுக்கிற ஃபங்க்ஷன் அனலிட்டிக் அப்படின்னா கண்டிப்பாக satisfy the CR equation. the CR equation நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ux equal to vy and uy equal to minus vx. ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா நம்ம எடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் f of z நம்ம என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னா அனலிட்டிக் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெசசரி கண்டிஷன் மட்டும்தான். இப்போ இதே இது செகண்ட் ஒன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா த சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் f of z to be analytic அப்படின்னா ஸோ இதில் 2 இது பார்க்குறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா த பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா ux uy. ஸோ அதே மாதிரி vx vy. ஸோ த பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸிஸ்டாக இருக்கணும் அண்டு ஆர் என்னவா இருக்கணும் அப்படின்னா கண்டினியூஸாக இருக்கணும். அடுத்து செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சாட்டிஸ்ஃபை த சிஆர் ஈக்குவேஷன். சிஆர் ஈக்குவேஷன் என்னது? ux ஈக்குவல் டு vy அண்ட் uy ஈக்குவல் டு மைனஸ் என்ன பார்த்துருப்போம்? நம்ம vx அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஃபிஷியன்ட் கண்டிஷன் கேட்டாங்க அப்படின்னா த பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸிஸ்டாக இருக்கணும் அண்ட் ஆர் கண்டினியூஸாக இருக்கணும். செகண்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். ஸோ இந்த 2 கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை பண்ணிருந்துச்சுன்னா அதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நம்ம த ஃபங்க்ஷன் f of zன்றது அனலிட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சஃபிஷியன்ட் கண்டிஷன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ல கேட்கலாம் த நெசசரி கண்டிஷன் என்ன, சஃபிஷியன்ட் கண்டிஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா ஸோ இது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஸோ த தேர்ட் ரிசல்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா if a function f of z is analytic at a point z0 then it is differentiable at z0. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் f of zன்றது at the point z0ல அனலிட்டிக்கா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷனை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா டிஃபரன்ஷியபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாவது இந்த ரிசல்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிசல்ட். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் f of z அப்படின்றது at the point z0ல நம்ம என்னன்னு பார்க்குறோம் அப்படின்னா அனலிட்டிக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இம்ப்ளைஸ் கண்டிப்பா இதை நம்ம என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னா டிஃபரன்ஷியபிள் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் அனலிட்டிக் அப்படின்னா இம்ப்ளைஸ் நமக்கு என்ன வந்துடும்? நமக்கு டிஃபரன்ஷியபிள் அப்படின்னு வரும். ஸோ இதோட கான்வர்ஸ் பார்ட் பார்த்தீங்கன்னா நாட் ட்ரூ. அதாவது டிஃபரன்ஷியபிளா இருந்துச்சு அப்படின்னா நான் அனலிட்டிக்கா இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது.
ஸோ நமக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட்ன்றது அட் த பாயிண்ட் இசட் நாட்ல அனலிட்டிக்கா இருந்துச்சுன்னா நம்ம அதை என்னன்னு சொல்லிடலாம், நம்ம டிஃபரன்ஷியபிள் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம போன பார்ட்ல நம்ம படிச்சிருப்போம் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள் அப்படின்னா இம்ப்ளைஸ் நம்ம என்னன்னு பார்த்துருப்போம், நம்ம கண்டினியூஸ் பார்த்துருப்போமா. ஸோ இதோட கான்வெர்ஸ் பார்ட் பார்த்தீங்கன்னா நாட் ட்ரூன்னு படிச்சிருப்போம். ஒரு ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள்னா கண்டிப்பா அது என்னவா இருக்கும், நமக்கு கண்டினியூஸா இருக்கும். ஸோ அதே கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா நீட் நாட் பி என்னன்னு பார்த்துருப்போம், நம்ம டிஃபரன்ஷியபிள் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி இங்க ஞாபகம் வச்சுங்க, the function f of z is analytic அப்படின்னா டிஃபரன்ஷியபிள், the function f of z is differentiable அப்படின்னா need not be என்னன்னு வரும், நமக்கு analytic அப்படின்னு வரும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ the first one என்ன பார்க்குறோம் அப்படின்னா f of z equal to modulus z square அப்படின்றது differentiable only at z equal to 0 but it is not என்னன்னு பார்க்குறோம், நம்ம analytic அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். modulus z square அப்படின்றத நம்ம பாத்தீங்க அப்படின்னா போன பார்ட்ல டிஃபரன்ஷியபிள் அப்படின்றதுல பார்த்திருப்போம். நம்ம இதை வந்து ப்ரூவ் பண்ணிருப்போம். அதாவது லிமிட் z tends to 0 f of z minus f of z naught by z minus z naught. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணி ஸோ இதை வந்து நம்ம வந்து டிஃபரன்ஷியபிள் அப்படின்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிருப்போம். இந்த ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணிருப்போம். ஸோ இங்க நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நாட் அனலிட்டிக் அப்படின்னு சொல்றோம். இப்போ அனலிட்டிக் அப்படின்னா நம்ம என்ன பார்த்திருப்போம், நம்ம சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு பார்த்திருப்போமா. ஸோ இப்போ இதுல f of z equal to மாடுலஸ் z ஸ்கொயர்னா என்னது, நமக்கு x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். ஸோ அதாவது மாடுலஸ் z அப்படின்னா நம்ம என்ன பார்த்திருப்போம், ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு பார்த்திருப்போமா. ஸோ அப்போ மாடுலஸ் z ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். இப்போ இதுல u பிளஸ் ஐவின்னு எடுத்துக்கலாம், f ஆஃப் z u பிளஸ் ஐவின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். இப்போ இதை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா த ரியல் பார்ட் u ஈக்குவல் என்ன கிடைக்கும், நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரா, இமேஜினரி பார்ட் வந்து 0ன்னு வந்துடும். இப்போ இதுல சிஆர் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி பாருங்க. ux கண்டுபிடிச்சோம்னா 2x, uy y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2y. ஸோ இங்க பாத்தீங்கன்னா vxன்றது 0ன்னு வந்துடும், vyன்றது 0 வந்துடும். ஸோ நம்ம சிஆர் ஈக்குவேஷன் என்ன பார்த்திருப்போம், ux ஈக்குவல் டு vy, uy ஈக்குவல் டு மைனஸ் vx பார்த்திருப்போம். ஸோ இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா இங்க நாட் ஈக்குவல் வரும். ஸோ இதை கம்பேர் பண்ணீங்கன்னா அப்ப கண்டிப்பா இந்த சிஆர் ஈக்குவேஷன் நாட் சாட்டிஸ்ஃபைட் வந்துடும். அப்ப கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷன் மாடுலஸ் z ஸ்கொயர் அப்படின்றத நம்ம நாட் அனலிட்டிக்னு சொல்லிடலாம். ஸோ இது வந்து நம்ம எதுக்கு ரிசல்ட்டா பார்க்குறோம் அப்படின்னா டிஃபரன்ஷியபிள் இம்ப்ளைஸ் அனலிட்டிக்ன்றது வராது. ஸோ அதுக்காண்டியான எக்ஸாம்பிள் தான் இங்க வந்து நம்ம பார்க்குறோம். அதே இது அனலிட்டிக்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்னவா வந்துடும், நமக்கு டிஃபரன்ஷியபிளா வந்துடும். இப்போ செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா மாடுலஸ் z மைனஸ் a ஹோல் ஸ்கொயர் இஸ் டிஃபரன்ஷியபிள் ஒன்லி அட் என்னன்னு சொல்றோம், நம்ம z ஈக்குவல் டு a. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாடுலஸ் z ஸ்கொயர்ன்றத டிஃபரன்ஷியபிள் ஒன்லி அட் z ஈக்குவல் டு 0ன்னு பார்த்தோமா. இங்க நமக்கு என்ன இருக்கு, மாடுலஸ் z மைனஸ் a ஹோல் ஸ்கொயர். அப்ப இந்த இடத்துல நம்ம கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷன் எப்ப டிஃபரன்ஷியபிளா இருக்கும், ஒன்லி அட் z ஈக்குவல் டு a. இதே மாதிரி இப்போ மாடுலஸ் z மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா டிஃபரன்ஷியபிள் ஒன்லி அட் என்ன வரும், நமக்கு z ஈக்குவல் டு 3 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா என்டையர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த என்டையர் ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் ஒன்றுதான், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இன்டெக்ரல் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்ப்போம். என்டையர் ஃபங்க்ஷன்னாலும் ஒன்றுதான், இன்டெக்ரல் ஃபங்க்ஷன்னாலும் அதே சேம் மீனிங் தான். இப்போ இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம் அப்படின்னா a function which is analytic in every finite region is called நம்ம என்னன்னு சொல்றோம், நம்ம என்டையர் ஃபங்க்ஷன். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் which is analytic in every finite regionல வந்து அனலிட்டிக்கா இருந்துச்சு அப்படின்னா the function நம்ம என்னன்னு சொல்லிடலாம், நம்ம என்டையர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். So that is இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், a function is which is analytic at every point if the complex plane is called என்னன்னு சொல்லலாம், நம்ம என்டையர் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம என்டையர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா which is analytic at everywhere. ஸோ அதாவது எவ்வரி பாயிண்ட்ல அதாவது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அனலிட்டிக்கா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லிடலாம், நம்ம என்டையர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஸோ the first one every polynomial is நம்ம என்னன்னு சொல்லலாம், என்டையர் ஃபங்க்ஷன். ஸோ அதே மாதிரி செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா sin z, cos z, e power z. ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா என்டையர் ஃபங்க்ஷன் வரும். தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா log z அப்படின்றது நாட் அ என்டையர் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்துடும். ஸோ அதாவது இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் அனலிட்டிக்கா இருக்கணும். எப்போ அனலிட்டிக்கா இருக்கணும், எவ்வரி ஃபைனைட் ரீஜியன்ல அனலிட்டிக்கா இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த ஃபங்க்ஷன் நம்ம என்னன்னு சொல்லுவோம், நம்ம என்டையர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ரிசல்ட் பார்க்குறோம் அப்படின்னா ஸோ the CR equation provide a necessary condition for differentiability at a point. But CR equations are not sufficient for differentiability. So இந்த ரிசல்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஸோ அதாவது இந்த CR ஈக்குவேஷன்றது ப்ரொவைட் ஏ நெசசரி கண்டிஷன் ஃபார் த டிஃபரன்ஷியபிலிட்டி தான் அட் த பாயிண்ட்ல. அதாவது அதே இது இந்த CR ஈக்குவேஷன்றது ஆர் நாட் சஃபிஷியன்ட் ஃபார் நம்ம என்னன்னு சொல்லுவோம், நம்ம டிஃபரன்ஷியபிலிட்டி. ஸோ இதுக்கு இங்க நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்க்குறோம் அப்படின்னா
f of z equal to root of modulus xy அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் சாட்டிஸ்ஃபை த CR ஈக்குவேஷன் அட் z equal to 0 பட் நாட் டிஃபரன்ஷியபிள் அட் z equal to 0. ஸோ இதே ப்ராப்ளத்தை நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஷியபிள்ல நம்ம வந்து எடுத்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு பார்த்துருப்போம், அங்கே நாட் டிஃபரன்ஷியபிள் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அதை தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிளாக பார்க்குறோம். இந்த ப்ராப்ளத்தை நமக்கு ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணி முடிச்சிருப்போம். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எக்ஸாம்பிளா நம்ம வந்து பார்க்குறோம். அதாவது இந்த CR ஈக்குவேஷன்றது நெசசரி கண்டிஷன் ஃபார் டிஃபரன்ஷியபிலிட்டி. ஸோ அதே இது பார்த்தீங்க அப்படின்னா நாட் சஃபிஷியன்ட் ஃபார் என்னன்னு சொல்லுவோம், நம்ம டிஃபரன்ஷியபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அனலிட்டிக் ஃபங்க்ஷன். ஸோ அதாவது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா CR ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா CR ஈக்குவேஷன்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம், போலார் ஃபார்ம் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் அனலிட்டிக் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தியரம்ஸ், ஸோ அதாவது ரிசல்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ், அனலிட்டிக் ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அனலிட்டிக் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பார்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட், ஸோ அதை பேஸ் பண்ணி வர ரிசல்ட்ஸ், தியரம்ஸ் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பார்ட்டில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா an analytic function in a region D with its derivative 0 at every point of the domain is நம்ம என்ன சொல்றோம், நம்ம கான்ஸ்டன்ட். அதாவது an analytic function in the region D with its derivative 0 அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னா is a constant அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸில் டோட்டலாக ஒரு 15 ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த 15 ப்ராப்பர்ட்டிஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்லலாம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து டேரெக்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 15 ப்ராப்பர்ட்டிஸ் தான் இந்த அனலிட்டிக் ஃபங்க்ஷன்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா an analytic function in the region D with the derivative 0 at every point அப்படின்னா ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷன் இந்த ரீஜியன்ல அதோட டெரிவேட்டிவ் வந்து 0 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதோட டொமைனை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். The second property என்ன பார்க்குறோம் அப்படின்னா an analytic function in a region D with constant modulus is என்னன்னு வரும், நமக்கு கான்ஸ்டன்ட் அப்படின்னு வரும். ஸோ செகண்ட் ஒன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா an analytic function in a region D with constant modulus கண்டிப்பா என்ன வந்துடும், நமக்கு கான்ஸ்டன்ட் அப்படின்னு வந்துடும். ஸோ அதாவது ஸோ த மாடுலஸ் எஃப் ஆஃப் இசட் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா கண்டிப்பா த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு நம்ம என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ த தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்ன பார்க்குறோம் அப்படின்னா an analytic function f of z equal to u plus iv with argument f of z is constant is itself a constant function அப்படின்னு வந்துடும். ஸோ அதாவது the analytic function f of z equal to u plus iv with the argument f of z கான்ஸ்டன்டா இருந்துச்சு அப்படின்னா argument f of zன்றது is constant அப்படின்னா implies நம்ம என்ன சொல்லிடலாம், நம்ம f of z is நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா constant அப்படின்னு சொல்லலாம். ஸோ the first one நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா modulus f of z is constant அப்படின்னா f of z is constant அப்படின்னு பார்த்தோம். செகண்ட் ஒன் நம்ம என்ன பார்க்குறோம், நம்ம ஆர்குமெண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் அப்படின்றது என்னவா இருக்கும், நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கும். அடுத்து ஃபோர்த் ஒன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா an analytic function whose real part is constant is itself a constant. ஸோ அது அடுத்து ஃபோர்த் ஒன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் அப்படின்றது அனலிட்டிக் ஃபங்க்ஷனா இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த ரியல் பார்ட்ன்றது என்னது யூவாம். ஸோ அப்போ யூ அப்படின்றது கான்ஸ்டன்டா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ வந்து வரிசையா பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மாடுலஸ் எஃப் ஆஃப் இசட் கான்ஸ்டன்ட்னா கான்ஸ்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்குமெண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அப்படின்னா எஃப் ஆஃப் இசட்டை கான்ஸ்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல் பார்ட் த ஹூஸ் ரியல் பார்ட் கான்ஸ்டன்டா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட்ன்றதை நம்ம என்னன்னு சொல்லலாம், கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி என்ன பார்க்குறோம் அப்படின்னா an analytic function whose imaginary part is constant is itself a constant. ஸோ அதாவது நம்ம எடுக்கிற ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட்ன்றது அனலிட்டிக் அண்ட் த இமேஜினரி பார்ட்னா வீன் எடுப்போமா. ஸோ இப்போ வீன்றது கான்ஸ்டன்டா இருந்துச்சு அப்படின்னா இம்ப்ளைஸ் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிடலாம், கான்ஸ்டன்ட். ஸோ அதை தான் இங்கே வந்து நம்ம கொடுத்துருப்போம். எஃப் ஆஃப் இசட்ன்றது அனலிட்டிக் ஃபங்க்ஷன் ஹூஸ் இமேஜினரி பார்ட் வீன்றது கான்ஸ்டன்டா இருந்துச்சு அப்படின்னா இம்ப்ளைஸ் என்ன வந்துடும், நமக்கு எஃப் ஆஃப் இசட்ன்றது கான்ஸ்டன்டா இருக்கும். அடுத்து சிக்ஸ்த் ப்ராப்பர்ட்டி என்ன பார்க்குறோம் அப்படின்னா டெரிவேட்டிவ் ஆஃப் அன் அனலிட்டிக் ஃபங்க்ஷன் இஸ் அனலிட்டிக். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் அப்படின்றது
நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா அனலிட்டிக் அப்படின்னு எடுத்தோம்னா இதோட டெரிவேட்டிவ் f dash of z பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இதுவும் என்ன வரும் அப்படின்னா அனலிட்டிக் அப்படின்னு வரும். டெரிவேட்டிவ் ஆஃப் த அனலிட்டிக் ஃபங்க்ஷன் இஸ் என்னன்னு சொல்லிடலாம், நம்ம அனலிட்டிக் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 6 ரிசல்ட் நம்ம வந்து பார்த்திருப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் அனலிட்டிக் ஃபங்க்ஷன்ன்றது அந்த ரீஜியன்ல டெரிவேட்டிவ் 0 அப்படின்னா கண்டிப்பா அதோட டொமைனை கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாடுலஸ் f of z ன்றது கான்ஸ்டன்ட்டா இருந்துச்சுன்னா சோ the function f of z ன்றது கான்ஸ்டன்ட்டா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்குமென்ட் ஆஃப் f of z ன்றது கான்ஸ்டன்ட்டா இருந்துச்சுன்னா f of z ன்றது கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருப்போம். சோ அடுத்து ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் சோ இது வந்து கான்ஸ்டன்ட்டா இருந்துச்சு அப்படின்னா சோ the function f of z ன்றது நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிடுவோம். சோ அடுத்து 6th என்ன பார்த்தோம், நம்ம டெரிவேட்டிவ் ஆஃப் அனலிட்டிக் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் f of z ன்றது அனலிட்டிக்கா இருந்துச்சுன்னா அதோட டெரிவேட்டிவும் என்னவா இருக்கும், நமக்கு அனலிட்டிக் ஃபங்க்ஷனா இருக்கும். நெக்ஸ்ட் 7th ரிசல்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா காம்போசிட் ஆஃப் டூ அனலிட்டிக் ஃபங்க்ஷன் இஸ் அனலிட்டிக். அதாவது ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம், f gன்ற ரெண்டு ஃபங்க்ஷனை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அனலிட்டிக் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா இதோட காம்போசிட் பார்க்குறோம். அதாவது f டாட் g அப்படின்றதும் கண்டிப்பா நம்ம என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னா அனலிட்டிக் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் 8th ப்ராப்பர்ட்டி என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆல் பாலினாமியல் இன் z ஆர் என்னன்னு சொல்லிடலாம், நம்ம அனலிட்டிக் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அதாவது ஆல் பாலினாமியல்ஸ் நம்ம பார்க்குற எல்லா பாலினாமியல்ஸையும் நம்ம என்னன்னு சொல்லிடலாம், நம்ம அனலிட்டிக் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 9th ரிசல்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இஃப் f of z and f of z bar are analytic in the region then f of z equal to constant in the region. ஸோ இந்த ரிசல்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிசல்ட், ப்ரீவியஸ் இயர்ல நம்ம கேட்டிருக்காங்க. அதாவது f of z and f of z bar, f of z barன்றது என்னது, அதோட கான்ஜுகேட். f of z அதோட கான்ஜுகேட்டும் அனலிட்டிக் இந்த ரீஜியன்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா the function f of z என்னவா தான் இருக்கும், நமக்கு கான்ஸ்டன்ட் in that ரீஜியன்ல இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிசல்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸோ the 10th ப்ராப்பர்ட்டி என்ன பார்க்குறோம் அப்படின்னா the function f of z and f of z bar whole bar are simultaneously analytic. ஸோ அதாவது இங்க நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா the function f of z and f of z bar whole bar are என்னன்னு சொல்லலாம், நம்ம simultaneously analytic அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் the 11th ப்ராப்பர்ட்டி என்ன பார்க்குறோம் அப்படின்னா if f is analytic then dou f by dou z bar equal to என்ன வரும் அப்படின்னா 0 அப்படின்னு வரும். ஸோ இந்த ரிசல்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். fன்றது அனலிட்டிக்கா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா dou f by dou z bar equal to என்ன வரும், நமக்கு 0. ஸோ அதாவது என்னன்னு சொல்றோம் அப்படின்னா f is independent of z bar hence it is a function of என்னன்னு சொல்லலாம், நம்ம z alone சொல்லலாம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன பார்க்குறோம் அப்படின்னா if f and g are analytic then ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கா வரும். ஸோ அதாவது f and g அப்படின்றத நம்ம அனலிட்டிக் அப்படின்னு எடுத்தோம்னா ரெண்டு ஃபங்க்ஷன் f and gன்றத அனலிட்டிக் அப்படின்னு பார்த்தோம்னா f plus g fg and f by g. ஸோ the gன்றது என்ன வரும், நமக்கு நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா அனலிட்டிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ the function அதாவது sum of the two function, product of the two function, quotient of the two function இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும், நமக்கு அனலிட்டிக் அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன பார்க்குறோம் அப்படின்னா இஃப் f is analytic then if and minus if are also analytic அப்படின்னு வரும். அதாவது f அப்படின்ற ஃபங்க்ஷனை நம்ம அனலிட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா if and minus if ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னா ஆல்சோ அனலிட்டிக் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிலாம் நம்ம எங்கே அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா ஸோ ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஸோ அதை ஐயாலையோ மைனஸ் ஐயாலையோ மல்டிப்ளை பண்ணி கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம என்னன்னு சொல்லிடலாம், நம்ம அனலிட்டிக் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த ரிசல்ட்டை ஞாபகம் வச்சுங்க, எஃப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் அனலிட்டிக்கா இருக்குதுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக அதை ஐயால மல்டிப்ளை பண்ணாலும் சரி மைனஸ் ஐயால மல்டிப்ளை பண்ணாலுமே கண்டிப்பாக அதை என்னன்னு சொல்லிடலாம், நம்ம அனலிட்டிக் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன், எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு e பவர் z அப்படின்னு எடுத்துக்கிறேன். சப்போஸ் நான் இந்த e பவர் zன்றத நான் அனலிட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம்னு எடுத்துக்கோமே, f of zன்றது e பவர் z அப்படின்றத சோ நான் வந்து அனலிட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இப்போ நமக்கு இதுல i into e பவர் z என்னன்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா அனலிட்டிக் தான் வரப்போகுது. மைனஸ் i into e பவர் z கேட்டாலுமே என்னன்னு வரப்போகுது, நமக்கு அனலிட்டிக்னு வரப்போகுது. இதை நம்ம திருப்பி நம்ம போய் ஃபுல்லா நம்ம சால்வ் பண்ணணும்னு தேவையில்ல. ஒரு ஃபங்க்ஷன் அனலிட்டிக் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை ஐயாலையோ மைனஸ் ஐயாலையோ மல்டிப்ளை பண்ணி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லிடலாம், அனலிட்டிக் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு ஃபங்க்ஷன் z ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு, இன்னொரு ஃபங்க்ஷன் e பவர் z இருக்கு.
இப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை நம்ம அனலிட்டிக்கான்னு கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இசட் ஸ்கொயர் அப்படின்றத தனியாக செப்பரேட் பண்ணியிருப்போம், இ பவர் இசட்ன்றதை தனியாக எடுத்துக்கங்க. இப்போ இது ரெண்டையும் நம்ம அனலிட்டிக் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை எஃப் இதை ஜின்னு எடுத்துட்டிங்கன்னா எஃப் பிளஸ் ஜி என்ன வந்துடும், நமக்கு கண்டிப்பாக அனலிட்டிக்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது என்ன அப்படின்னா ஸோ ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம் கொடுக்குறப்ப இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணி ஈஸியாக நம்ம வந்து கொண்டு வந்துடணும். ஸோ இங்கே நம்ம என்ன ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா எஃப்ன்றது அனலிட்டிக் அப்படின்னா ஸோ அந்த அனலிட்டிக் ஃபங்க்ஷனை ஐயாலையோ மைனஸ் ஐயாலையோ மல்டிப்ளை பண்ணோம்னா நம்ம ஆல்சோ என்னன்னு சொல்லிடலாம், நம்ம அனலிட்டிக் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட் the 14th ரிசல்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா if f equal to u plus iv is an analytic function then the curves of the family u equal to c1 v equal to c2 cut each other orthogonally, அதாவது perpendicular at their point of என்னன்னு சொல்றோம் நம்ம intersection. ஸோ இங்க இருக்கிற நம்ம c1 c2ன்றதை நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா f equal to u plus ivன்றது அனலிட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துட்டு இருந்தோம்னா ஸோ இங்க எடுக்கிற நம்ம the curves of the families u of x, yன்றது c1, v of x, yன்றது c2. c1 c2ன்றதை நம்ம என்னன்னு பார்க்குறோம், நம்ம கான்ஸ்டன்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் ஈச் அதர் ஆர்த்தோகனலி அட் தயர் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், அதாவது பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். ஸோ இந்த 14 ப்ராப்பர்ட்டிஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அந்த அனலிட்டிக் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸை நல்லா ஞாபகம் வச்சுட்டோம்லே போதும். ஸோ கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்த பார்ட்டில் நம்ம ப்ராப்ளம் எடுத்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ அங்கே இது ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அனலிட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்ற டாபிக் எடுத்து சிஆர் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தோம். ஸோ அதோட ஆல்டர்னேட் ஃபார்ம் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த அனலிட்டிக் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தியரம்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்டையர் ஃபங்க்ஷன்னா என்ன, ஸோ அதாவது இன்டெகிரல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அனலிட்டிக் ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 14 ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பார்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அது அனலிட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்ற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிரும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பார்ட் 6ல ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த அனலிட்டிக் ஃபங்க்ஷன். ஸோ அந்த அனலிட்டிக் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் எடுத்து நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 20 ப்ராப்ளத்திட்ட நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த 20 ப்ராப்ளத்தை நீங்கள் நல்லா ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிட்டீங்கனாலே போதும். கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் நமக்கு எப்படி வேணால் மாற்றி கேட்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்த ப்ராப்பர்ட்டிஸை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அனலிட்டிக் ஃபங்க்ஷனில் பார்த்த ப்ராப்பர்ட்டிஸை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ அங்கே அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் எடுத்து நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் எடுத்து எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரணும் அப்படின்னா மறந்துடாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க.